என் பேர் நட்ராஜ். நான் சேலம்லேருந்து வந்திருக்கேன். ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரல் அந்த டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொரோனா டைமுக்கு மேலே பிஸ்னஸ் எல்லாமே இயர் ஆன் இயர் பார்த்துட்டு இருக்கப்போ எங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. டர்ன் ஓவர் எல்லாமே, புக்கிங்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னென்னா இன்னொரு செகண்ட் பேசிவ் இன்கம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான். இப்போ முந்தைய ஜென்ரேஷன் வந்து ஒன்று வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் சைட்லேயும் வந்து நானும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்தேன். நான் வந்து பிகாம் பேஸ்டு ஸ்டடீஸ் எல்லாமே, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் குரூப்ஸு. ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிற இதெல்லாம் படித்து கேட்டதுனால எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல. அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் அந்த டைமில் தான் 2022 தான் வந்து நிறையா இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாமே எல்லா ஷேர் மார்க்கெட்டு டியூட்டர்ஸ், மென்டர்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ரெசன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களே. அப்போ தான் எனக்கும் வந்து அதுக்கு முன்னால் கிளாஸுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கே போகிறது, எப்படி போகிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ட்ரேடிங் ஜேர்னின்னு தெரியாது. அங்கேருந்து தொடங்கினது தான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையே பார்த்து பழகி பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே அடி வாங்க தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் டெக்னிக்கலாக. ஆனால் எவ்வளோ நம்ம வந்து தாங்கிக்கணுமோ அவ்வளோதான் தாங்கிக்கணும். நம்ம சக்திக்கு மீறி நிறைய அடி வாங்கிட்டோம்னா முடிஞ்சிடும். அல்ல, எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் வந்து எங்கேயுமே யாருமே டீச் பண்ணதில்லை. நானும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 1.5-2 வருஷமாகவே. ஆனால் வந்து எனக்கு ஆன்லைனோட ஆஃப்லைன் வந்து நேராக 1-to-1 உட்காந்து கற்றுக்கிட்டா வந்து என்னோடய டவுட்ஸ் எல்லாம் பர்சனலாக எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லாமல் நம்ம எனக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியல. சப்ஜெக்ட் நீங்கள் சொல்கிறது வந்து ஆன்லைனில் 1-to-1 கனெக்ஷன் இல்லாமல் என்னால் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியல ஆன்லைனில். அது சைடில் பிஸ்னஸ் இருந்ததுனால அந்த ஈவினிங் டைம் 7:30 to 9 எல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கும். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த பிஸ்னஸ் கேடும். இது 10-12 டேஸ் இருந்தது இல்லைங்களா, 10 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல ஆன்லைனில். இல்லை ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் பேசிக்ஸே வந்ததுனால எப்படி பேசிக் இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்ட்டு ஒரு ஆன்லைனை ஸ்கிப் பண்ணோம்னு வைங்களேன். 4th டே ஸ்கிப் பண்ணால் எனக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் இருக்கும். 5th டே வரப்போ ஒன்றும் தெரியாது. அப்போ சுத்தமாக புரியல, சரி விடுங்க அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் போலான்ட்டு அப்படி விட்டது தான் ஆன்லைனு. எனக்கு எனக்கு பர்சனல் நீங்கள் இதே பெங்களூரில் வச்சுருந்து பாம்பேயில் வச்சுருந்தா கூட நான் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன் ஆஃப்லைன் கோர்ஸ். எனக்கு வந்து ஆஃப்லைன் வந்து தேவைப்பட்டுச்சு. ஃபீஸும் வந்து ஓரளவு நாமினலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேயிங் கொடுத்து, ஃபுட்டு கொடுத்து, எல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டது கிளியராக இருக்குது. டவுட்ஸு மூவ் ஆக 1-2 டவுட்ஸ் வரதான் செய்யும். அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்க வேண்டியது தான். அதான் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ட்டு தான். அப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு திடீர்னு கேப் டவுன் சொல்கிறப்ப அந்த ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து ஒரு கைடு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரி பக்கத்தில் இருக்காங்க கவனிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கப்ப நமக்கு ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சர்க்கிள் விட்டு வெளில போகிறப்ப ஒரு இது இருக்காது. தேங்க்யூ.